Hi, hello, welcome. Exercise 4.3 9th sum. Find the rate of interest if the difference between compound interest and simple interest on 8,000 compounded annually for 2 years is 20. இப்போ வந்து compounded annually 2 years 20 difference amountலாம் கொடுத்துட்டாங்க. 6 தான் கண்டுபிடிங்க. Rate of interest தெரியாது. Differenceக்கு ஃபார்முலா என்னது? Difference is equal to P into R by 100 the whole power n. n வந்து 2 years தானே. ஆர் தான் கால்குலேட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வந்து 20 ருபீஸ். பி வந்து என்னது 8000 ரூபாய். ஆர் வந்து தெரியாது. பை 100 த ஹோல் பவர் n வந்து 2. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் கொடுத்துடலாம். இந்த 2 வந்து கட் கொடுத்தா 400 வரும். 400 அப்படின்னு ரைட் சைட் கொண்டு போனால் 1/400. ஏன்னா இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். ஜீரோ கிடையாது. அப்படி இல்லைன்னா இது அப்படியே இங்கே கீழே கொண்டு வந்து கட் பண்ணிடலாம். கட் கொடுத்துட்டு 1/400 டிவைடட் பை r by 100 the whole square. இந்த 40 எப்படி எழுதலாம்னா 1/20 the whole square is equal to r by 100 the whole square. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம் பார்த்துருப்போம். நமக்கு பேஸ் வேல்யூ சேமாக இருக்கும். பவரில் வந்து 2n இருக்கும். இந்த சைடில் உள்ள பேஸை சேமாக ஆக்குற மாதிரி கொண்டு வருவோம். இப்போ நமக்கு அதே இது ஆப்போசிட்டாக பவர்ஸ் ஒன்று போல் இருக்குது. 2 இருக்குது. அப்போ நம்ம பேஸை ஈக்குவேட் பண்ணலாம். எக்ஸ்போனன்ட் ரூல் தான். ஸோ 1/20 is equal to r by 100. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் அந்த 10 ரைட் சைடு வந்து r is equal to 10 divided by 2 5. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது இந்த சம்முக்கு 5% தான். இந்த சம்முக்குரிய ஆன்சர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8th sum. Find the difference between compound interest and simple interest on 5,000 for 1 year at 2% per annum at the rate compounded half yearly. காம்பவுண்ட் வந்து half yearly. டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா என்னது நமக்கு அப்படின்னா P into R by 100 the whole squared தான். half yearlyங்கிறதுனால R by 200 வருஷம்ல 2n. n வந்து 1. ஓகே, இதுதான் ஃபார்முலா. டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, P வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 5000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 2 டிவைடட் பை 200. ஏன்னா half yearlyங்கிறதுனால 200. ஆனால் ஒரு வருஷத்துக்கு தான். அப்போ n வந்து என்ன ஆயிரும் 2 × 1 2 ஆயிரும். இதை நான் கட் கொடுத்தேன்னா 100. ஸோ 5000 இன்ட்டு 1/100 இன்ட்டு 1/100. பவரில் 2 இருக்கிறதுனால 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 1 0 1 0. 5 is 5 2 by 7 1/2. தட் இஸ் 0.5 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். 5 பைசா தான் வித்தியாசமா. இந்த சம்மில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய வித்தியாசம் கிடைக்கும். ஸோ இதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 4.3 7th sum. Find the compound interest on 15,000 for 3 years if the rate of interest are 15%, 20%, 25% for first, second, third years respectively. இது வந்து வேறு வேறு இன்ட்ரெஸ்ட். முதல் வருஷம் 10% அடுத்து 15% இல்லை, இஷ்டத்துக்கு வேல்யூ பண்ண முடியாது. தான் பண்ண முடியும். 7th sum. 3 வருஷத்துக்கு P வந்து எவ்வளவா 15,000. R1 ஃபஸ்ட் வந்து 15%, R2 வந்து 20%, R3 வந்து 25%. இதோட அமௌண்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இந்த சம்முக்கான 7 வந்து 8 9 10 யோ இங்கே ஃபார்முலா என்னதுன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R1 by 100 இன்ட்டு 1 + R2 by 100 இன்ட்டு 1 + R3 by 100. தனித்தனியாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? ஃபஸ்ட் வருஷத்துக்கு அது அதோட அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அதோட 25% அதிகம். 15,000 இன்ட்டு 1 + 15 by 100 into 1 + 20 by 100 into பெருக்கல் 1 + 25 by 100. இல்லை நம்ம பிள்ளை இதை பெருக்கல் வந்து சரி 15,000 into 115 by 100 120 by 100 125 by 100. ஏன்னா அவளுக்கு யூனிஃபார்மாக தானே இருந்துச்சு. 2 0க்கு 2 0. இந்த 1 0க்கு 1 0 1 0க்கு 1 0.
இங்கே 25 கட் கொடுக்க 525, இங்கே 425 100. 1 4 is 4, 3 4s are 12. அப்போ நமக்கு கிடைக்கிறது 15 15 into 15 என்ன வருது? 225 into 115. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்னென்னா 25875. 25875, 25,875. இது வந்து நமக்கு அமௌண்ட்டு. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் பி. அமௌண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 25875 மைனஸ் 15,000 அப்படின்னா 57801. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த அமௌண்ட். இது என்ன சம்? ஆன்சர் 10,875. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.